இன்னைக்கு நிறைவேற்றினார் ஆண்டவர். ஆகினால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அக்கா பக்கத்தில் பார்த்து சொல்லுக்கா. பாட்டி பக்கத்தில் பார்த்து சொல்லு பாட்டி. உங்கள் துக்கம் சந்தோஷம் சொல்லுங்க. உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் ஆமா சந்தோஷமா இருக்கணும் நீங்க. ஆமா நான் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய சந்தோஷம் நிலைத்து நிற்கும். கவலை எல்லாம் மறந்துடுங்க, கஷ்டத்தெல்லாம் மறந்துடுங்க, வருத்தத்தெல்லாம் மறந்துடுங்க. ஏசப்பா உயிரோடு இருக்கிறார். அந்த ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விடுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் எழும்பி நிற்போமா? ஒரே ஒரு பாட்டு நான் பாடுறேன். எல்லாம் எழும்பி நிற்போம். எல்லாம் எழும்பி ஒரே ஒரு பாட்டு நான் பாடும் பொழுது, ஆமாம் அப்படியே நீங்கள் கவனிக்கணும். பாட தெரிஞ்சவங்க என்னோட கூட பாடுங்க, பாட தெரியாதவங்க ஆமாம் இப்படி வாங்கம்மா, இப்படி வாங்கம்மா, பிள்ளைகளை வாங்க. ஆமாம் இப்படி வந்து நில்லுங்க. நல்லா அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமாம் உங்களுக்காக தான் நான் ஏசியெல்லாம் போட்டிருக்கேன். நான் நல்லா குழு 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 இந்த வெயில் காலத்தில் ஜம்முன்னு இருக்கணும் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் ஜெபிக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன், எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை நீங்கள் ஆண்டவர் கொடுப்பார். இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் தேவன் ஒரு மிகப்பெரிய விடுதலையை, மிகப்பெரிய சமாதானத்தை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாமே தேங்க்யூ அப்பா. நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு இல்லையா, இந்த உலகத்தில் எல்லாமே ஆண்டவர் இலவசமாக கொடுத்தார். எல்லாமே ஆண்டவர் இலவசமாக கொடுத்தார். காற்று இலவசம், எல்லா ஜனங்களுக்கும் காற்று இலவசம். மலை, எல்லா ஜனத்துக்கும் மலை இலவசம். எல்லாம் இலவசமாக கொடுத்தாரு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் இலவசமாக கொடுக்க போறாரு, விடுதலையும் இலவசமாக கொடுக்க போறாரு, ரட்சிப்பும் இலவசமாக கொடுக்க போறாரு, சமாதானம் இலவசமாக கொடுக்க போறாரு. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் தேவன் சந்தோஷமாய் தேவன் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ அப்பா. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. 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 என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. சரி விட்டுருங்கம்மா, பரவாயில்ல. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. 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 வாழும் பூமி உறங்கும் இல்லம், பொன்னும் உணவு கல்வி செல்வம், கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது.
உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். ஆமென். Glory. Thank you, அப்பா. உன்னதரே நீ தந்தது உம் அன்புதான் வந்தது. ஆமாப்பா. Yes, Lord. Glory. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது.
உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது கஷ்டம், 6 மாசம் 1 வருஷத்துக்கு செத்து போயிடுவீங்க அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் சொன்னாரு. 30 வயசுல மனைவி ஜெபிக்கிற ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என் கணவருக்கு விடுதலை தாங்க, போதை அடிமைத்தனத்துக்கு விடுதலை தாங்கப்பா, மனைவி எனக்கு தெரியாம ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஏசப்பா வரல அப்படின்னா, ஒரு வேலை என் மனைவி ஜெபிக்கல அப்படின்னா, என் மனைவி கூட இன்னைக்கு விதவியா இருக்கணும், 2 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. ஆனா ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு அடிமைத்தனத்துக்கு விடுதலை கொடுத்தது இல்லாம என்ன வாழ வைக்கிற ஏசப்பா. உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை போதை அடிமைத்தனத்துக்கு விடுதலை கொடுப்பாங்க. இரண்டாவது, நம்முடைய சென்னையில, நம்முடைய தமிழ்நாட்டுல, நம்முடைய இந்திய தேசத்திலேயே போதை ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடாது, சிகரெட் ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடாது, சிகரெட் தயாரிக்கிற ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடாது, பிராந்தி தயாரிக்கிற ஃபேக்டரி இருக்கக்கூடாது, பீர் தயாரிக்கிற ஃபேக்டரி இருக்கக்கூடாது, இந்த கஞ்சா வரவே கூடாது. இதெல்லாம் தடைபடணும், இதெல்லாம் மூடிடணும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா என்னோட கூட சேர்ந்து ஹalleluya ஆமென். நம்ம இந்திய தேசமே நல்லா இருக்கும். ஆமென். ஜெபிப்பீங்களா? ஆமென். ரெண்டாவது, யாருமே அகால மரணத்துல சாகக்கூடாது. நிறைய பேர் போதையில என்ன பண்றாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு கோவப்பட்டு போய் குதிச்சிடறாங்க, ஆத்துல குதிச்சிடறாங்க, சூசைட் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வண்டி ஸ்பீடா ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி அவங்க போயிடுறாங்க, போதை கழிவு பண்ணிட்டு. அவன் நம்பி வந்த மனைவி பிள்ளைகள் நடுத்தல நிற்கிறாங்க. இதே பகுதியில நான் சொல்றது சொன்னீங்களாமா? நான் சொல்றது ஏசப்பா, ஏசப்பா எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கணவர், எங்களுடைய கணவர், எங்களுடைய பகுதியில் இருக்கிற சகோதரர்கள், எங்களுடைய பகுதியில் இருக்கிற சகோதரர்கள் போதைக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னார். போதைக்கு அடிமைப்பட்டிருக்கார்கள் என்று சொன்னால், ஏசப்பா நாங்கள் எல்லாருமே ஏசப்பா நாங்க எல்லாருமே உம்மிடத்திலே ஜெபத்தோடு கேட்கிறோம். உம்மிடத்துல ஜெபத்தோடு கேட்கிறோம். அந்த போதை அடிமைத்தனத்தில் அந்த போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. எங்க தேசத்துல போதை பழக்கங்கள் இருக்கக்கூடாது, போதை பழக்கங்கள் இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப்புகளை மூடுங்கப்பா, ஃபேக்டரிஸ் மூடுங்கப்பா. இயேசுவே, இயேசுவே அகால மரணங்கள் இருக்கக்கூடாது, அகால மரணங்கள் இருக்கக்கூடாது, அடிமைப்பட்டு மரிக்கக்கூடாது, போதைக்கு அடிமைப்பட்டு மறிக்கக்கூடாது. இயேசப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, ஒரு விடுதலை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்க கேட்கிறோம். ஆமென். உங்களுக்கு யாருக்காவது பிபி, சுகர், வயிற்று வலி, முதுகு வலி, கால் வலி, தலைவலி, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, பிரச்சனை ஏதாவது பிரச்சனைனா இப்போ ஆண்டவர் சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். 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 டாக்டர் சொன்னார் 6 மாசம் 1 வருஷத்துல செத்து போயிடும் சொன்னார் டாக்டர். என்ன ஆனா இதே பகுதியில் இந்த சர்ச்சுக்குள்ள வந்தவங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வாட்டி அதே கிறிஸ்துவின் ஹாஸ்பிட்டல்ல நம்ம பகுதியை சேர்ந்த ஒரு மகன் தான். ஆமா, என்ன வயசுல மகளுக்கு ஒரு 19 20 வயசு இருக்கும். ஆமா, இந்த குறையாவுடைய இரண்டாவது பொண்ணு போய் கேளுங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா. அந்த பொண்ணு பயங்கரமான உடம்புல பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை, எலி மாதிரி கிடந்த ஹாஸ்பிட்டல் சுருண்டு போய் காப்பாற்ற முடியாத சிச்சுவேஷன், ரொம்ப மோசம், ரொம்ப பயந்து போய் கிடந்த ஹாஸ்பிட்டல்ல. ஆமா, நானே என் மனைவி போனோம் அதே கிரிஸ்பி ஹாஸ்பிட்டல். அந்த மகளுடைய அம்மா, அந்த மகளுடைய மாமியார், கணவர், அப்புறம் இங்க ஒரு 2 பேர் எல்லாரும் தான். நாங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆலோசனை சொல்லி ஜெபிச்சோம். ஆண்டவர் அற்புதமான சுகம் கொடுத்தார். அந்த மகளே சாக ஒரு குழந்தையை பெற்று போட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இதே பகுதியில் இந்த சபைக்குள்ள வந்தவங்க
ஜெபிக்கிறேன். வல்லமை கடந்து வரட்டும் அப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா எலும்புகள்ல, எல்லா நரம்புகள்ல, எல்லா அவயவங்கள்ல, ரத்த நாணங்கள் ஏசப்பா சுகம் கொடுக்கிற வல்லமை மேல கடந்து வரட்டும். என் மேல கடந்து வரட்டும். என் கால் வலி சரியாகட்டும். என் முதுகு வலி சரியாகட்டும். என் கை வலி சரியாகட்டும். என் தலைவலி சரியாகட்டும். எனக்கு சுகர்ல இருந்து விடுதலை தாங்க. பிபில இருந்து விடுதலை தாங்க. ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்து விடுதலை தாங்க. நரம்பு ப்ராப்ளத்துல இருந்து விடுதலை தாங்க. ஏசப்பா எனக்கு சுகத்தை தாங்க. தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொன்னீரே. தழும்புகளால் குணமானீர் என்று சொன்னீரே. அந்த சுகம் எங்களுக்கு தாங்க. அந்த விடுதலை எங்களுக்கு தாங்க. அந்த ஆரோக்கியம் எங்களுக்கு தாங்க. அந்த பலன் இவர்களுக்கு தாங்க. அந்த அற்புத வல்லமை என் மேல கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் சாட்சி சொல்லணும்பா. நான் சர்ச்சுக்கு போனேன். ஜெபிக்க சொன்னாரு. நான் ஜெபிச்சேன். அற்புதமான காரியத்தை இயேசு செய்தார். நான் சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே நடப்பதாக. ஆமென், ஆமென், உங்களுடைய குடும்பத்தில் ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கு. என் குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. குடும்பத்தில் வேலைக்கு போகாம என் குடும்பத்துல வேலைக்கு போகாம யாரும் இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல துக்கம் இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல வியாதி இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல பயம் இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். இயேசுவே என் குடும்பத்துல சமாதானத்தை தாங்க. சந்தோஷத்தை தாங்க. ரட்சிப்பு தாங்க. விடுதலை தாங்க. சுகத்தை தாங்க. கிருபையை தாங்க. ஆசீர்வாதத்தை தாங்க. ஏசப்பா என் குடும்பத்துல வியாதி இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல பயம் இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல கடன் இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல சண்டை இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல பயம் இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல இயேசுவே சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல குறைவுகள் இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல தரித்திரங்கள் இருக்கக்கூடாது. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல விரோதம் பார்க்க, நிறைய குடும்பத்துல செய்தி மாற்று, நிறைய குடும்பத்துல ஏவல், நிறைய நல்ல சொல்லி இல்லையா? நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா ஏதாவது இன்னைக்கு இது பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அது இனிமே சொல்லி பண்ண மாட்டாங்க. யாருக்கு விரோதம்? ஹல்லேலூயா. ஆமென்.
நாங்க மாந்திரிகமோ செய்வினையோ செஞ்சிருந்தோம் சொன்னா எங்களை மன்னிங்கப்பா. அதே போல எங்கள் குடும்பத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சமாதானத்துக்கு, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு, எங்களுடைய உயர்வுக்கு, எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு விரோதமாக ஏதாவது மாந்திரீக கட்டுகள், செய்வினை கட்டுகள், ஏவலின் கட்டுகள், பிசாசின் கட்டுகள், சூனியத்தின் கட்டுகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே அப்பேற்பட்ட வல்லமைகள் எரிந்து சாம்பலாவதாக, எரிந்து சாம்பலாவதாக, எரிந்து சாம்பலாவதாக. எங்கள் குடும்பத்திற்கு சத்தியத்தின் விடுதலை, பரிசுத்த ஆவியாருடைய விடுதலை, குமாரனுடைய விடுதலை இயேசுவின் நாமத்தினால் பேசுறோப்பா, பேசுறோப்பா. விடுதலையோடு கூட போனோம். ஆமென். விடுதலையோடு கூட போனோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நிம்மதியான தூக்கம். இந்த நாள்ல இருந்து எங்களுடைய கனவுல எந்த ஒரு மரணத்தினுடைய கனவோ, எந்த சர்ப்பத்தின் கனவோ, எந்த பயமுறுத்துற கனவோ இராதபடிக்கு இன்னையிலிருந்து நிம்மதியா தூங்கணும் ஏசப்பா, நிம்மதியா தூங்கணும் ஏசப்பா. தூங்க போகும்போது ஏதேதோ யோசனை வருது, ஏதேதோ யோசனை வருது, ஏதேதோ பயம் வருது. நடுராத்துல அழுவதான் வருது, கண்ணீர் தான் வருது. இயேசுவே, இன்னைக்கு என் குடும்பத்துல எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு நல்ல நித்திரையை தாங்கப்பா, சமாதான நித்திரை தாங்கப்பா. நாங்கள் நிம்மதியா சாப்பிடணும், குடும்பமா சாப்பிடத்தக்கதான ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, வீணான செலவு பண்ணக்கூடாது, தண்டல் வாங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, நகை அடமானம் வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சாபங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தை விட்டு இப்பொழுதே விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினால் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு
ஏசப்பா நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகளை இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். என் பிள்ளைங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க, ரொம்ப திட்டுறாங்க. என்ன சாப்பாடு கூட போட மாட்டேன்னு வீட்டை விட்டு வெளில போக சொல்றாங்க. ஓ வயிற்றுல போய் பிறந்த பாருன்னு சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு ஏசப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைங்க தெரியாம பேசிட்டாங்க, அடிமையில இருந்ததுனால பேசிட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. என் பிள்ளைங்க அநேக போதையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். என் பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்கட்டும். என் பிள்ளைங்க சமாதானமா இருக்கட்டும். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. நீங்களும் ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும்பா ஏசப்பா. இந்த பூமியில இருக்கிற பிள்ளைங்க தங்களுடைய தாய் தகப்பனை மதிச்சு மரியாதை கொடுத்து அன்பு கூர்ந்து கனப்படுத்தி அவர்களை பார்த்து கொள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க. எந்த பிள்ளைகளும் தன் தாய் தகப்பனை முதியோர் இல்லத்துல சேர்க்க கூடாதுப்பா. தன் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்த கூடாதுப்பா ஏசப்பா. இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க அப்படியே செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால நீங்க செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என்னன்னா
கண் பார்வை ஏசப்பா கண் பார்வை சுகம் பெற்று பேச முடியாத பேசுகிறவராக முடவன் 32 வருஷம் ஏசப்பா பல மறுபடியும் உயிரோடு பசித்தவர்களுக்கு ஆகாரத்தை தண்ணீர் துக்கத்தில் சந்தோஷத்தை பிசாசுடைய கட்டில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை பயத்தோடு
புரியுதுங்களா? புரியுதுங்களா? இது இன்னொன்று அடுத்தது உங்களை கஷ்டப்பட்டு கொண்டு வர ஒன்று அடுத்த பெரிய இடத்த சொந்தமாக கொடுத்துருக்கு. அதே நல்ல ஜம்ப் பண்ணி சேர் உட்கார வச்சு சூப்பராக இதுக்கு அதிகமாக இந்த பாஸ்டருக்கு நல்ல இடத்த கொடுங்க, சொந்தமான இடத்த கொடுங்க ஏசப்பா. இந்த பாஸ்டருக்கு ஒரு நல்ல இடத்த கொடுங்க, இந்த பாஸ்டருக்கு ஒரு சொந்தமான இடத்த கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. கீழே ஒரு பெரிய ஹால்ல ஆயிரக்கணக்கான பேர் நாங்க வந்து ஆசீர்வாதம் பெற இவரை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு மனுஷன் அப்படி இயேசு வரது இயேசு உங்க பிள்ளைகளை உங்க குடும்பத்தை உங்க கணவர் எல்லாரையும் ஆண்டவரை அதே போல நீங்களும் அன்பு நிறைந்துள்ளவர்கள். நான் ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு ஆலோசனை, உங்க குடும்பத்தில் மாமா அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு வச்சுருந்தா இங்க நம்மளுடைய சபையில் ஒவ்வொரு ஒவ்வொரு விடுதலை, சமாதானம், சந்தோஷமும், ஆரோக்கியமும், ஆசீர்வாதம் இருக்கும்படியான வெள்ளி உபவாசம் நீங்க என் பொண்ணு டிகிரி என்னமா டிகிரி எம்பி அது ஒரு டிகிரி வரிசையா முதல்ல சைதாபேட் டிவி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அடுத்தது பாக்ஸ் ரோடு வந்திருக்கு, அடுத்தது சத்யநகர். ஆமாம், கோஆர்டினேட்டர் சத்யநகர் கோஆர்டினேட்டர், சைதாபேட் கோஆர்டினேட்டர், பாக்ஸ்
பாக்ஸரோட போட்டோம்னா நீங்கள் டிவி செக்ரிகேட் பண்ணுறீங்க. இப்போ எல்லாரும் ஆமாம், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு டின்னர். ஆமாம், அப்புறம் இது முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு டின்னர் சாப்பிட்டு, சரி சும்மா ஒரு 5 பேர் பாக்ஸ் மற்றவங்க சாப்பிட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் மொத்தமாக சரியா? சரி, ஜெபம் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. அன்பின் தகப்பனையும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. உமக்கு கோடி கோடி நன்றிப்பா, கோடி கோடி நன்றிப்பா இயேசப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இசையா. இசையாமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பாகவே இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பூரணரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பூரண சர்க்குணரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையிலும் கூட எங்கள் சபையாருக்கு கொடுத்து இந்த பாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்கு வந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா, அவர்கள் வரும்போது எந்த சூழ்நிலையில், எந்த வேதனையில், எந்த கண்ணீரோடு, எந்த பாரத்தோடு, எந்த பலவீனத்தோடு கூட மேல் வீட்டாரை ஏறி வந்தார்களோ எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது கடந்து போகும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூரண சுகம் இவர்களுக்கு உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். என் ஏசப்பாவுடைய அன்பு இவர்கள் இருதயங்களை நிரம்பட்டும் ஆவியானவரே. எனக்கு யாருமே இல்லை என்று நினைக்கிறவங்களுக்கு எனக்கு ஏசப்பா இருக்கிறார் என்று ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய பலவீனங்களை நீக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பாவுடைய அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. அப்பா ஜெபித்தாங்கப்பா, அவளுக்கு இத்தனை நாளா தெரியாது ஜெபம்னா, ஆனா இப்பொழுது எங்க கூட ஒருமனப்பட்டு அநேக காரியங்களுக்காக ஜெபித்தாங்க. அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டாகட்டும் ஏசப்பா. வந்த ஒவ்வொரு தாய்மார்களையும் இனி அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏசப்பா என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த கிருபை அவர்களுக்கு தாங்க, அந்த ஆசீர்வாதங்களை அவர்களை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க அப்பா. இந்த நாளில் எங்கள் சபைக்கு நீர் கொடுத்த இந்த மகா கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்பேற்பட்ட நற்கிரியைகளை நாங்கள் இன்னும் ஒரு மனதோடு கூட செயல்படுத்த கிருபை கொடுங்க அப்பா. இவர்கள் கொண்டு போகிற இந்த காரியங்கள் அப்பா, இந்த ப்ரொவிஷனல் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை தருவீராக. இந்த பாக்கியத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் கடந்து போகும் பொழுது தேவ சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மனநிறைவோடு கடந்து போக கிருபை கொடுங்க. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்தும் நாம மகிமைப்படட்டும், உம் சித்தம் நிறைவேறட்டும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானம் இந்த ஜெபம் சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கீங்க. தேவன் நேசிக்கிறார், நேசிக்கிறோம். எல்லாருக்கும் ஆகாரம் சீக்கிரம்